சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாரத பிரதமருடைய கட்டளை என்னவென்றால், நம்முடைய நல்லாட்சி பட்டி தொட்டி எல்லாம் செல்ல வேண்டும், எல்லா மக்களையும் நாம் சந்தித்தாக வேண்டும். மக்களுடைய மனங்களிலே நம்முடைய நல்லாட்சி இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கடுமையான உழைப்பினால் தமிழகத்தினுடைய எல்லா பாகத்திற்கும் கூட நம்முடைய பாரத பிரதமருடைய கனவுகளை, ஆசைகளை, ஆட்சிகளை எடுத்து சென்றிருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், அதற்கு கடந்த 6 மாத காலமாக நம்முடைய யாத்திரை என் மண் என் மக்கள் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் துவங்கி இன்னைக்கு 20வது தொகுதியாக ஹார்பர் தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம். இந்த நீண்ட நெடிய பயணம் பல தலைவர்களுடைய கடுமையான உழைப்பினுடைய சாட்சி. இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் கடுமையாக வேர்வை சிந்தி இரத்தத்தால் இந்த கட்சியை வளைத்திருக்கின்றார். ஒரு மிக கொடிய மோசமான ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ ஆண்டுகளில் தமிழக மக்களுடைய மனதை எல்லாம் விஷமாக்குவதற்கு முயற்சி செய்தும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பினால் உண்மை, நேர்மை, ஞானம், நம்பிக்கை, தேசியம், ஆன்மீகம் இதை இந்த மண்ணில் விதைத்துக் கொண்டிருந்தார். அதற்கு இந்த புண்ணிய பூமி, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த இந்த பூமி, உலக பெருமறை திருக்குறள் தோன்றிய அந்த பூமி, எங்கே திரும்பினாலும் கூட சனாதன தர்மத்தினுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கும் பூமி, அதையெல்லாம் எதிர்த்து துணிந்து இத்தனை ஆண்டு காலமாக நின்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, இந்த யாத்திரையினுடைய மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய நல்லாட்சியை பற்றி தொட்டி எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும். 10 ஆண்டுகள் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனையை ஒரு மக்களுடைய மனதை இடம்பெற செய்ய வேண்டும். மிக முக்கியமான 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் 3வது முறையாக ஆட்சி கட்டலில் 400 எம்பிக்களை தாண்டி அமர வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையை, இந்த வேள்வியை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரி, அதே மாதிரி சாதாரண யாத்திரை இல்லைங்க. பல தடைகளை தாண்டி, தடைகளை உடைத்து, ஒரு இடத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நமக்கு போட்டிருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்து இங்கே வந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒரே ஒரு காரணம், தமிழக மக்களுடைய அன்பு, நம்முடைய பாரத பிரதமரின் மீது இருக்கக்கூடிய அளப்பரிய பட்டி கட்டியாக இருக்கலாம், கிராமமாக இருக்கலாம், நகரமாக இருக்கலாம், எந்த நேரமாக இருக்கலாம். லட்சக்கணக்கான நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அந்த யாத்திரை போகின்ற பாதையிலே வந்து தன்னுடைய அன்பையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவருடைய சாட்சியாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், நம்முடைய வேலை இன்னும் முடியவில்லைங்க. வேலை படம் ஆரம்பிச்சிருக்குது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து பெரும் அளவு பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை 3வது ஆட்சியிலே தொடர்ந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது. சகோதர சகோதரி, நாம் வேலையை சிந்த வேண்டும். இன்னும் நம்முடைய வேலையை அதிகப்படுத்த வேண்டும். இன்னும் நமக்கு 34 தொகுதிகள் இருக்கிறது கணக்கிற்கு. அதை தாண்டி இன்னும் நம்முடைய எலெக்ஷன் தேர்தல் வேலை பணி நமக்கு இருக்கு. 60 நாட்கள் நமக்காக, நமக்கும் சரித்திரத்திற்கும் இடையிலே 60 நாட்கள் காத்திருக்கிறது. சகோதர சகோதரி, கடைசியாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் உறக்கமாக நம்மால் சொல்ல முடியும், தமிழகம் தேசியத்தின் பக்கம், ஆன்மீகத்தின் பக்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் என்று உறக்கமாக சொல்வதற்கு இன்னும் 60 நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும். சகோதர சகோதரி, உழைப்பை எல்லாம் கூட்டியிருக்கின்றீர்கள், அன்பையெல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். முக்கியமான ஒரு சரித்திரத்தை கிடைப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் தொண்டர்களும் தலைவர்களும் காத்திருக்கின்றோம். இந்த நேரம் தாங்க இன்னும் கடுமையாக, இன்னும் வேகமாக, இன்னும் ஆக்ரோஷமாக, இன்னும் ஆழமாக வேலை செய்ய வேண்டிய நேரம் அடுத்த 60 நாட்கள். சகோதர சகோதரி, பல மனிதர்களுடைய கனவு தமிழகத்திலே தேசியமும் ஆன்மீகமும் மறுபடியும் வளர்ந்து விட்டால், மக்கள் பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்து விட்டால் நிச்சயமாக இந்தியா முழுமையடைகிறது, பாரதம் முழுமையடைகிறது. அதை தமிழகத்திலிருந்து நாம் ஆரம்பித்தாக வேண்டும். நிச்சயமாக இந்த யாத்திரையினுடைய வெற்றியை செல்லுகின்ற இடத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சகோதர சகோதரிகள், எல்லா யாத்திரையிலும் கூட இந்த ஊரை பத்தி பேசுறோம் ஐயா. இன்னைக்கு சென்னையில் இருக்கும், சென்னையினுடைய மத்திய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும். நம்முடைய தேசிய தலைவர் நிறைய பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அவருடைய உரையை நம்ம கேட்கணும். இருந்தும் கூட இந்த யாத்திரையினுடைய நோக்கமாக ஒரு தொகுதி, ஒரு பாராளுமன்ற தொகுதியில சில முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் முன்னால் நாம் வைக்கின்றோம். சென்னை சமீப வெள்ளத்திலே தட்டு தடுமாறி இத்தனை காலமாக மக்கள் 20-30 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு உழைத்த சொத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆளத் தெரியாத ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால 7 நாட்களில் தன்னுடைய முழு சொத்தையும் இழந்துவிட்டு பாதி சென்னை நின்று கொண்டிருக்கிறது. வெறும் பொய்களை மட்டும் பேசி ஆட்சியிலே திறந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார்.